நான் தான் சொன்னல இந்த தர்பீஸ் திவ்யாவை கட்டி பிடிச்சதே சரியில்லை, கொஞ்சம் வில்லங்கமா கட்டி பிடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா திவ்யா அது ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அதாவது அவன் கட்டி பிடிச்சது ரொம்ப ஆர்ஷா ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சிட்டான், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ சொல்லும் போது ஒன்று அரோரா ஒன்று சொல்றாங்க, இதுவே வெளியே நடந்திருந்தா இதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், இதை நம்ம வந்து சும்மா ஃபன்னாக கடந்து போயிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அரோரா சொல்ல, விக்கல்ஸும் சபரியும் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவ்வளோ மோசமாக பண்ணாரு, அவ்வளோ கேவலமாக பண்ணாருன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியுது அது ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா திவாகர் பிஹேவ் பண்ணிருக்காரு வெளியே போறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி. அதுவும் ஒரு கட்டி பிடிச்சது வந்து ரொம்ப டைட்டா கட்டி பிடிச்சிட்டாங்க. சும்மா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சரி வெளியே போறானே போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சும்மா ஹக் பண்ணாங்க. அதுக்கு வந்து அத்தனைக்கும் அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சு தான் ஹக் பண்ணாங்க, அதுக்கு ஃபுல்லா வச்சு லாக் பண்ணிட்டான். ஸோ திவ்யா இப்போ லைவ்ல சொல்றதை பார்த்தா அவங்க கிளியரா வார்னிங் கொடுக்குறாங்க. வார்னிங் இல்லை, நான் இதை தான் பண்ண போறேன்னு சொல்றாங்க. பிக் பாஸ் அந்த கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் பார்ட்டியில வந்து கண்டிப்பா பார்ட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா திவாகருக்கு வச்சு செய்ய போறேன், யாரும் உள்ள வந்து தடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி இப்பயே வார்னிங் கொடுக்குறாங்க. நீங்க நினைப்பீங்க சும்மா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி, சத்தியமா சொல்றேன் அவங்க சும்மாவே சொல்ல, ரொம்ப சீரியஸா சொல்றாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு மூணு தடவை பிக் பாஸ் சொல்லிட்டாங்க, பிக் பாஸ் அவர் பண்ற சரியில்லை அவர் பண்ற சரியில்லை அப்படின்ற மாதிரி. ஆனா பிக் பாஸ் அதுக்கு தான் ஆக்ஷன் எடுத்தாரா பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கல. ஆக்சுவலா ஆக்ஷன் எடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு பொண்ணு ஓடுது, ஒரு பொண்ணு லிட்டரலா பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல வந்து ஓடுது, அவன் துரத்திக்கிட்டு இருக்கான். அது ஃபன்னான வேலை வந்து இப்ப திவ்யா வேற வழி இல்ல, ஒரு மாதிரி சண்டையும் போடக்கூடாது. சண்டை போட்டா அந்த வந்து பாத்தீங்கன்னா நாய் மாதிரி கொலைக்க ஆரம்பிச்சிடறான். சரி ஓகே சண்டை போட முடியல, அப்ப சண்டை போட்டாலும் என்ன ஆகுதுன்னா மத்தவங்க வந்து சமாதானப்படுத்துறாங்க. இப்போ வந்து சபரி பக்கத்துல இருந்து திவ்யா சொல்றாரு இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி திவ்யா பேசும்போது சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்னன்னா அதாவது அந்த ஆளுக்கே தெரியல, அந்த ஆள் வந்து அசிங்கப்பட்டு இருக்காரு, அவரே பாத்தீங்கன்னா அவரோட கரியரை காலி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சபரி இங்க வந்து சொல்லிட்டு இருக்காருல்ல. இது திவாகர் கிட்டே சொல்ல சபரி அப்படின்ற மாதிரி தான் கேக்குது. எதுக்கு சபரியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் அவன் நல்லவனா இருந்தாலுமே எதுக்கு டைட்டில் வின்னர் ஆகிற அளவுக்கு அவன் வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் இல்லை அப்படின்னு சொல்றேன்னா இதை வச்சுதான். ஆக்சுவலா ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுல எது சரியோ அது பக்கம் நிக்கணும். ஆனா இவன் என்ன பண்றான், ஒரு தப்புல வந்து சரி தப்புன்னு பார்க்காம அங்க ஒரு பிரச்சனை நடந்தா எல்லாம் அந்த பக்கம் போ நீ அந்த பக்கம் போ, ஒரு 5 நிமிஷம் நீ வெயிட் பண்ணு, நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சண்டையை பிரிச்சு விடுறதெல்லாம் மும்முரமா இருப்பானே தவிர அந்த சண்டைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டான். யாரு மேல தப்போ அவங்க மேல இருக்க தப்புன்னு சொல்ல முடியாது. அது சொன்னா வந்து சண்டை வந்து முடியாது, பிரச்சனை பெருசாகும் அப்படின்றதுனால அவன் எடுத்துக்கிற ஐடியாலஜியே ரொம்ப தப்பா இருக்கு. நீ விலைக்கு விடுறதுனால ஒரு பிரச்சனை முடியாது, எது சரியோ உன்னோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லணும். சபரி சொல்லவே இல்லை. திவாகர் இருக்கும் போதெல்லாம் அவரோட ஸ்டாண்டை சொல்லாம ஆக்சுவலா போனதுக்கு அப்புறம் இப்ப சொல்றது வந்து மேபி எனக்கு என்னமோ சரியா படல. சொன்னாப்ல இல்லன்னு சொல்ல, ஏ இந்த மாதிரி பண்ணாதே அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல 2-3 இடத்துல. திவ்யா ஒரு இடத்துல கூட பாத்தீங்கன்னா அப்படி பிக் பாஸ் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பேசினார்ல, அப்ப கூட பாத்தீங்கன்னா திவ்யா பக்கத்துல போய் இந்த திவாகர் உட்கார போவாரு, அரோரா அதுக்கப்புறம் உட்கார வருவாங்க, ஒன்னு திவ்யா ஒரு பக்கமா இழுத்துப்பாரு. சோ இதெல்லாம் பண்ணதுக்கான காரணம் திவாகர் கிட்ட இருந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு சபரிக்கு. அது வேற ஒரு மாதிரி லிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து வரேன், இந்த வீடியோல அதை கவர் பண்ணிடலாம். சோ அந்த மாதிரி திவ்யாவை பக்கத்துல இழுத்து உட்கார வச்சுப்பாரு. ஏன்னா அந்த திவாகர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கிரீப்பியா பண்ணிட்டு இருக்கான், இவன் பண்றது வந்து சரியில்லை, இவன் பண்றது வந்து ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க வகையில் தான் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. ஆனா எல்லாருமே என்னன்னா அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இது சொன்னா உடனே பிரச்சனையா பண்றான், கத்துறான், ஒரு மாதிரி கத்தி பெரிய இஷ்யூவா மாத்துறான் அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கு. ஈவன் விக்கல்ஸுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்கு. ஆனா விக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆள் பண்ணுற தப்போ வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுற ரேஞ்சுக்கு இது விக்கல்ஸால் சொல்ல முடியல. ஏன்னா விக்கல்ஸுக்கு என்னன்னா இப்போ வந்து சண்டை போட்டால் கண்டிப்பாக வந்து திவாகர் வந்து திருப்பி கத்துவான், திருப்பி நமக்கு எதிராக பேசுவான் அப்படின்றதுனால அந்த ஒரு மோடுக்கு போயிட்டாங்க. திவாகரை ஆக்சுவலாக வெறுப்பேற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கானா வினோத்து, இன்னொன்று பிரவீன் ராஜ். ஆக்சுவலி இவங்க 2 பேருக்குமே தெரியுது அந்த ஆள் வந்து பண்ணுறது ரொம்ப தப்பு. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட மாட்டாங்க. அவனை வந்து கலாச்சே நான் சாவடிக்கிறேன், கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஐடியாலஜி எடுத்துக்கிட்டாரு, அவனை நான் கலாச்சி தான் சாவடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கலாய் மோடில் இறங்கிட்டாரு. பிரவீனும் அந்த மாதிரி தான் இறங்கினான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த இடத்துல திவ்யாவை பொறுத்த எவ்வளோ காண்டா இருக்காங்க அப்படின்றது இப்போ வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்க சொல்லும் போது தான் தெரியுது. அவர் என்ன அவ்வளோ டைட்டா வந்து கட்டி பிடிச்சாரு, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அந்த பைபிள் அப்படிதான் பண்ணுச்சு. நல்லா அதனால தான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், கண்டிப்பா இவங்க வந்து வெளியே போகும்போது திவாகர் கட்டி பிடிச்சது அப்படி ஒரு மாதிரி பயங்கரமா கட்டி பிடிச்சான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதை தான் இப்போ அவங்களும் சொல்றாங்க, அவ்வளோ டைட்டா ஹக் பண்ணாரு, என்ன வந்து ஒரு மாதிரி லாக் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கும் போது ஆக்சுவலா பிக் பாஸ் டீமும் பிக் பாஸும் பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்டி தூங்கிடணும். ஏன்னா அவங்கள நம்பி அங்கே ஒரு பொண்ணு வந்திருக்கு, ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஆட்களை வீட்டுக்குள்ள வச்சு நீங்க ஒரு அன்கம்ஃபர்டபிளான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்றீங்கன்னா அது என்னவா போகும். அந்த இடத்துல சபரி சொல்றாங்க இங்க நீ வந்து பிரச்சனை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி திவ்யா என்ன சொல்றாங்க, நான் பிரச்சனை பண்றதா இருந்தா பண்ணிருக்கலாம், இந்த ஃபினாலே வீக்கா இருக்கு, ஒரு மாதிரி அவர் லைஃபையும் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு, இந்த மாதிரி கெட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. சபரி என்ன சொல்றாங்க, அது உனக்கு தெரியுது, அந்த ஆளுக்கு தெரியணும்ல, அந்த ஆள் லைஃப் கெட்டு போக கூடாது, அந்த ஆள் லைஃப் காலி ஆக கூடாதுன்னு அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, நீ யோசிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் திவ்யா வந்து அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் யோசிக்கிறாங்க, என்னன்னா இந்த மாதிரி நம்ம இப்போ உமன் கார்டுன்னு ஒன்று தூக்கிட்டா இவன் லைஃப் காலி ஆயிடுமே,
சீரியஸா இப்போ தூக்கணும்னு நினச்சா அவங்க ஈஸியாக தூக்கிடலாம். என்னடா ஒரு மாதிரி வந்து என்ன வந்து மாதிரி ஸ்டாக் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திவாகரை தூக்கி போட்டு பொழந்துடலாம். அதாவது அவன் வீட்டுக்குள்ளே இருக்க சொல்கிறேன். இப்போ வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து கண்டிப்பாக திவாகர் இதெல்லாம் பார்ப்பாப்ல. ஏன்னா சண்டே ஷூட்டில் தான் பார்த்தீங்கன்னா திவ்யா வெளியே வருவாங்க. ஸோ அப்படின்னும் போது இதெல்லாம் பார்ப்பல, பார்த்தாவது கொஞ்சம் திருந்து மூதேவி அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இன்னொரு பொண்ணுக்கு போய் ஃபன்னுன்ற பேரில் பண்ணாத. நீ ஃபன்னாக பண்ணல. எப்போ நீ ஃபோட்டோ எடுத்து வச்சியோ, எப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உக்கிரமாக கட்டி பிடிச்சியோ, அதுலேருந்தே தெரியுது நீ ஃபன்னாலே இல்லை, நீ வெறி பிடிச்சி போய் சுற்றுற. ஆக்சுவலாக வெறியில் சுற்றிக்கிட்டு நீ ஒன்னொரு வேலையும் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத நான் நேற்று வீடியோலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஆள் பண்ணுற சரியில்லை, இந்த ஆள் லவ்ன்ற பேரில் ஒரு மாதிரி வேற ஒரு மோடில் வந்து சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். திவ்யா தான் சொல்கிறாங்க அவன் கட்டி பிடிச்சது அவ்வளோ ஒரு உக்கிரமாக கட்டி பிடிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு மேட்ரு, இந்த சபரி திவ்யா இது என்ன மேட்ரு அப்படின்றது எனக்கும் சரியாக புரியல. ஏன்னா சபரி வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா சபரிக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ரெண்டு பேருமே ஃப்ரெண்டாக தான் பேசிக்கிறாங்க. மேபி திவாகரை வெறுப்பேற்றுற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸாக பழகிற மாதிரி காமிச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த சபரிக்கும் திவ்யாவுக்கும் ஒரு ட்ராக் ஓடுதுக்கு ஏதோ பேர் வச்சானுங்களா திவ்ஸா. இப்போ போன சீசனில் ஜாக் 3 வச்சானுங்களே அந்த மாதிரி திவ்ஸா அப்படின்ற மாதிரி வைக்கிறானுங்க. எனக்கு அதை பார்க்கும்போது இது என்னடா இது எங்க இருக்கிற புதுசாக நீங்கள் ட்ராக்கை ஓட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரியே தெரியல. சபரியை பொறுத்தவரை திவ்யா பார்த்து பயப்படுறான். அவனை பொறுத்த வரைக்கும் திவ்யா கிட்ட வாய் கொடுத்துட்டு எங்க பிரச்சனை பெருசாகும்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் அவன் பயத்தில் தான் ஒரு மாதிரி இருக்கான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு மெச்சூரிட்டி ரெண்டு பேருக்கு இருக்குது. அதாவது ஒரு மெச்சூர்டா நானும் நடந்துக்கணும் நீ நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி ரெண்டு பேருக்கு இருக்கே தவிர மற்றபடி அதை தாண்டி வேற ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகல. ஆனால் இந்த ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா எடிட்டை எடுத்து போடும்போது ஃபுல்லாக பயங்கரமாக போட்டு தாக்கிட்டு இருக்கானுங்க. இல்லை சபரி வந்து இங்கே வந்து திவ்யாக்கும் சபரிக்கு நடுவில் ஒன்று ஓடுது, இது வந்து நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஓடுறானுங்க. டேய் போன சீசன்லேயே இது வந்து நான் போன சீசன் ஜாக் 3 இவங்க ட்ரெண்ட் பண்ணும் போதே சொல்லியிருந்தேன். ஜாக்லைனும் முத்துக்குமரனையும் கோத்து விட்டுருந்தானுங்க. இத்தனைக்கும் ஜாக்லைனோட ஆளு வீட்டுக்குள்ள வந்திருப்பாரு. வந்தப்பயும் இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா இல்லை ஜாக் 3 நல்லா இருக்கு ஜாக் 3 நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு ஃபினாலே வரைக்கும் ஓட்டிட்டு இருந்தானுங்க. அந்த மாதிரி தான் இந்த சீசனே எனக்கு தெரிஞ்சு இல்லை கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க. முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணல, கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கும் சபரிக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டாக்குறானுங்க. ஏன்னா திவ்யாவும் சிங்கிள் சபரியும் சிங்கிள், சரி ரெண்டுத்தையும் மிங்கிள் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவனுங்களே ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கானுங்க. டேய் நீங்கள் பண்ணுறதெல்லாம் உச்சக்கட்ட அடியாங்கடா. ஏன்னா ரெண்டு பேருக்கு சீரியஸ்லி அப்படி ஒரு வேவ் லென்த் இல்லை. பட் இவங்க போடுற கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே நம்ப தோணுது. அதாவது பிக் பாஸ் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பேசினார்ல இப்போ வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்துருக்கும் போது திவ்யாவும் சபரி மட்டும் அங்கே ஒரு ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது ஒரு ஹக் கொடுத்துட்டு வந்து சபரி வந்தார். எல்லாரும் இங்கே இருக்கும் போது உனக்கு என்னடா அங்கே ஹக்கு கேட்குது, ஸோ அப்போ இது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சந்தேகத்தில் கலப்புறானுங்க. டேய் என்னடா கேஷுவலாக எதுக்காக வேணால் ஹக் பண்ணியிருக்கலாம்டா. இங்கே இந்த இவ்வளோ நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருந்தா எத்தனையோ இடத்துல பார்த்தீங்கன்னா சபரிக்கும் திவ்யாவுக்கும் நடுவில் ஒரு மாதிரி ட்விஸ்ட்டு ஒரு கனெக்ஷன் ஒரு கருத்து முரண்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்திருக்காது. அப்படி வந்திருந்தாலும் கூப்பிட்டு போய் தனியாக பேசியிருப்பாங்களே, என்ன சபரி இப்படி பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்களே. இல்லையே அவங்கள திவ்யாவை பொறுத்த வரைக்கும் சபரியை கிளிகிளின்னு தானே கிழிச்சிட்டு இருந்தாங்க. அவன் எனக்கு தெரியும் அவன் வெளியே இப்படி இல்லை இங்கே தான் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டி சொல்லிட்டு இருக்காங்களே. எனக்கு புரியல இது எங்கேருந்து இவங்களோட தாட் வந்தது, எப்படி இதை ஆரம்பிச்சானுன்னு தெரியல. ஒரு மாதிரி பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ வீட்டுக்குள்ள ஆள் வேறு இல்லையா, திவ்யாவும் சபரி இப்போ வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி லைவ்ல பார்த்து இதெல்லாம் எடுத்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணுவானுங்க. திவ்ஸா என்னடா திவ்ஸா எனக்கு ஒன்றும் புரியல, ஏதோ ஒரு கர்மம். ஆனால் ஒன்று ட்ரை பண்ணுறானுங்க அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியுது. எனிவேஸ் ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து சும்மா இவனுங்களா வெளியிலேருந்து கட்டமைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் திவ்யாவும் திவாகருக்கும் நடுவில் ஒன்று போகுது இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி லைவ்ல இப்போ அவங்க சொல்லும் போது தெரியுது. இந்த அரோராவை பொறுத்த வரைக்கும் இப்போ தப்புன்றியம்மா அப்பயே நீ சொல்ல வேண்டியது தானே, இதை நம்ம ஈஸியாக கடந்து போயிடுறோம், ஆனால் இது பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா அரோரா. ஸோ அதை வந்து நீங்களாம் தான் பிரச்சனையாக கலப்பணும். இப்போ எப்படி சொல்றது, பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாக கலப்புச்சுன்னா உமன் கார்டை தூக்குறதெல்லாம் சொல்லிடுவாங்க. இதே மற்ற உமன்ஸ்லாம் சேர்ந்துன்னா சொல்லணும், நீ பண்ணுறது தப்புடா, இப்படி பண்ண பொண்ணுக்கிட்ட நடந்து கூடாது அப்படின்னு நம்ம சொல்லணும். யார் நீயா சொல்ல போற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இப்போ வந்து அரோரா பேசிட்டு இருக்காங்க. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.